வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான ரா ரிவ்யூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரா ரிவ்யூ ஏன்பா இன்றைக்கி கொஞ்சம் லேட்டுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பேசிய செக்மெண்ட் நிறைய இருந்ததில்ல, அதை ரெஸ்லிங் கிங் 2ல் நம்ம வீடியோவை பார்த்தோம். அதனால தான் ரா ரிவ்யூ போட லேட் ஆகிட்டு. சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஷோ ஆரம்பித்த உடனே ஆடம் பியர்ஸ் வந்துட்டாருங்க. எப்பா பொறுத்ததெல்லாம் போதும், இந்த மாஸ்க்கை போட்டுட்டு செத்ரோலன்ஸ் நீ பண்ணுற அட்டூலியெல்லாம் ஓகே, இப்போ நீ இந்த இடத்துக்கு வான்னு சொல்லும்போது செத்ரோலன்ஸுக்கு மாஸ்க் போட்டு வராரு. அவர் மட்டும்தான் வராருன்னு பார்த்தா மாஸ்க்கு குடும்பம்னு சொல்லிட்டு ஒரு 25 பேர் இருப்பானுங்க. எல்லாரும் மாஸ்க்கை போட்டு விதவிதமாக ரகரகமாக இருக்கானுங்க. சரி, இதில் நம்ம ஒரிஜினல் செத்ரோலன்ஸ் மாஸ்க்கை கலத்திட்டு வந்து நிற்கிறாரு. அவர் கேட்குறாரு, ஏன்ப்பா நீ பண்ணுறதெல்லாம் நியாயமா? பால் எம்மன் இப்போ வந்து ரொம்பவே சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறான். எனக்கு விஷன் டீமை பிடிக்காது அப்படிங்கிறது இவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் உனக்கும் பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. ஆனால் இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த விஷன் டீம் உருவாகிறதுக்கு காரணமே நீ தானப்பா, நீ தானே உருவாக்குன. இப்போ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சரான விஷயம். இந்த மாதிரிலாம் பண்ணாத. ஏன் நான் டேஞ்சர்னு சொல்கிறேன்னா, உனக்கு இன்ஜுரி வந்து மெடிக்கலி கியூர் ஆகலை. உனக்கு மெடிக்கலி கியூர் ஆகிட்டுனா நீ இந்த மாதிரிலாம் பண்ணலாம், பழி வாங்கலாம். இப்போ பேசாமல் இருன்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு ஆஸ்டின் தேரி மற்றும் லோகன் பால் 2 பேருமே செத்ரோலன்ஸ் அடிக்கிறதுக்காக வராங்க. அப்போது நம்ம செத்ரோலன்ஸ் திடீர்னு மாஸ்க்கை போட்டுட்டாருங்க. மாஸ்க்கை போட்டுட்டு சுற்றி இருக்கிற மாஸ்க்மென்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்திங்கன்னா குழப்பிக்கிறானுங்க. ஏன்டா ஒரிஜினல் செத்ரோலன்ஸ் எங்கே போனார்னே தெரில, அப்படியே குழப்பி அடித்து அவனுங்க பாட்டுக்கு எஸ்கேப் ஆகிட்டானுங்க. இது என்னடா புது ட்ரிக்காக இருக்குது, வித்தியாசமாக இருக்குதுல்ல. எல்லாரும் எஸ்கேப் ஆகிட்டானுங்க. இப்போது லோகன் பாலும் ஆஸ்டின் தெரியும் என்னப்பா இப்படிலாம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஆடம் பியர்ஸ்ட்டை பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு எல்ஐ நைட் வராரு. எல்ஐ நைட் எதுக்கு வராரு? இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ணதுக்காக வராரு. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக இந்த ஊசோஸும் வராங்க. ஊசோஸ், எல்ஐ நைட், இவங்க 3 பேர், அவங்க 2 பேர் ஈஸியாக சமாளிச்சிடலாம். அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். 2 பேருமே சமாளித்து பார்த்தீங்கன்னா லோகன் பாலையும் ஆஸ்டின் தேரியும் அடித்து விரட்டி விட்டானுங்க. ஆஸ்டின் தேரி அண்ட் லோகன் பால் இப்போ கரண்ட்லி டேக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோதுறாங்க போல இருக்குது. அதுக்காக இவங்க 2 பேரும் ஃபைட்டிங் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்பர் 1 கண்டெண்டர் ஃபார் த காட்லெட் மேட்ச் உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. இதில் டோட்டலி 6 பேர் கலந்துக்க போகிறாங்க. அதே போல் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் நம்ம ஒரிஜினல் எல் கிராண்டே அமெரிக்கானாக்கும் பெண்டாக்கும் ஒரு மேட்ச் நடக்க போகுது. அதுக்கப்புறமா ஓபா ஃபெமிக்கும் ரெஸ்ஸோவிக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இன்றைக்கி நடக்க போகிற மண்டே நைட்டாக நடக்க போகுது. ஸோ மண்டே நைட்டாக பயங்கரமாக இருக்கும் போல இருக்குதே. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது பேக் ஸ்டேஜில் ஊசோஸ் கிட்டே கேட்குறாங்க, நீங்கள் லோகன் பால் ஆஸ்டின் தேரி ஒரு பக்கம் வச்சுருந்தாலும் சிஎம் பாங்க் போன வாரம் பேசினதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கேட்கும்போது, பங்குக்கு நாங்கள் இதுக்கு தக்க பதிலடி கொடுக்க போகிறோம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. ஓஹோ, ஏதோ ஒரு ஜம்பவும் இருக்குது காய்ஸ், அதுக்காக தான் இப்படி சொல்லிட்டு போகிறாரு குழுவுக்கு. அதுக்கப்புறமா அந்த உமன்ஸ்க்கான காட்லெட் மேட்ச் நடக்குதுங்க. லைரா வெல்கேரியா இருக்காங்கல்ல, அவங்க தான் ஸ்டார்டிங் மெம்பராக இயோ ஸ்காய் கூட மோத போகிறாங்க. ஸோ முதல்ல இயோ ஸ்காய்க்கும் லைரா வெல்கேரியாவுக்கும் மேட்ச் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கொண்டு போகிறாங்க. இதில் என்ன ஆச்சுன்னா, இயோ ஸ்காய் வந்து லைரா வெல்கேரியாவை ரொம்பவே க்ளீனாக எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ அடுத்த கண்டெண்டர் வராங்க. அது யாருன்னா ரக்கில் ராட்ரிகஸ்க்கும் இயோ ஸ்காய்க்கும் நல்லாவே மேட்ச் கொண்டு போகுது. ஒரு கட்டத்தில் லேவ்மார்களாக சீட்டிங் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ராட்ரிகஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்கள ரோல் அப் முறையில் மீண்டும் இயோ ஸ்காய் வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. ராட்ரிகஸும் எலிமினேட் ஆகிட்டாங்க. என்னை எப்படி நீ எலிமினேட் பண்ணலான்னு சொல்லிட்டு கடுப்பில் ஒரு ரூத்ரஸான அட்டாக், அதாவது ஒரு பயங்கரமான அட்டாக்கை பார்த்தீங்கன்னா இயோ ஸ்காயை அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்போ இயோ ஸ்காய் ரொம்பவே வீக்காக தான் இருக்கிறாங்க. அண்ட் ராட்ரிகஸும் லிவ்மார்கனும் இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அதே நேரத்தில் அடுத்த கண்டெண்டராக இவினில் வந்து வராங்க. இவினில் வரும்போதே நல்லா தெரியுது இவன் ரொம்பவே வீக்காக இருக்கானு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா இயோ ஸ்காயை பின்ஃபால் பண்ணி இயோ ஸ்காயை எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா இப்போ 3 பேர் எலிமினேட் ஆகிட்டாங்க. இவினிலுக்கு அடுத்த ஆப்பனண்ட்டாக யார் வரா பார்த்தீங்கன்னா நம்ம பெய்லி அக்கா வராங்க. இப்போ பெய்லிக்கும் இவினிலுக்குமான மேட்ச்சு ஆரம்பிக்குது. நல்லாவே கொண்டு போகிறாங்க. அண்ட் பெய்லி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இவினியில் ரொம்பவே க்ளீனாக எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பெய்லி லாஸ்ட்டு கண்டெண்டர் கூட மோதணும். லாஸ்ட்டு கண்டெண்டர் யார் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்காக்கா. ஸோ ஆஸ்காக்கும் பெய்லிக்கும் இதில் வெற்றி பெறவங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டாலேயே இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்னா வாய்ப்பு கிடைக்குதான். ஆஸ்கா ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் தோற்று போயிட்டாங்க. ஆஸ்காவே தோற்று போவாங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கல. ஃபைனலி பார்த்தீங்கன்னா பெய்லி தான் நம்பர் 1 கண்டெண்டராக செலக்ட் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டால் ஏஜேலியை எதிர்த்து உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறது நம்ம பெய்லி அக்கா. இது அஃபிஷியல் ஆயிடுச்சு மக்களே. அப்புறமா நெட்டாலியா பார்த்தீங்கன்னா
சரி நெட்டாலின்னு சொல்லக்கூடாது, நாட்டி, அதான அவங்க புது பேர். எங்கள் ஊர் நப்பாட்டி மாதிரி இவங்க ஒரு நாட்டி. என்ன சொல்கிறாங்கன்னா, போன வாரம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டியூபின் கூட மோதி அவங்கள டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க, நான் அவளை வீழ்த்திட்டேன், இப்போ அவள் பணத்துக்கு சமம்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது கடுப்பான மேக்ஸின் பார்த்தீங்கன்னா ஓடி வந்து குடுன்னு நெட்டாலியாக்காவை அடின்னு அடிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் மாறி சண்டை போட்டுக்க அதுக்கப்புறமா ரெஃப்ரீஸ் எல்லாம் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த டேனோசன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் உண்டுல, அவர் நம்ம ஓஜி கிட்ட, அதாங்க ஒரிஜினல் எல் கிராண்ட் அமெரிக்கான கிட்ட வந்து நீ இன்டர்கனெக்டல் சாம்பியன்ஷிப்பாக மோதல, நீ வெற்றி பெற்ற எனக்கு வாய்ப்பு தருவியா, எப்பா நான் போன வாரம் கேட்டதை நீ என்கிட்ட திருப்பி கேட்குறியா அப்படின்னு கேட்கும்போது, வேற என்ன பண்ண, என் பொழப்பே அப்படி போயிட்டு நான் ஹால் ஆஃப் ஃபேம் ஆகணும், சாம்பியன்ஷிப் வேணும், அதுக்கப்புறமா பெண்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. சொன்னதையே திருப்பி பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அதே மாதிரி எல் கிராண்ட் அமெரிக்கான ரிப்ளை கொடுக்கலான்னு பார்த்தா அங்கே டேனோசனை காணும். வழக்கம் போல் மாய மந்திரப்பட்ட மாதிரி அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. எல் கிராண்டே அமெரிக்கானோக்கே மாயாஜால வித்தையை காட்டுறாங்க பார்த்தீங்களா. அண்ட் பேக் ஸ்டேஜில் பாருங்கள், யாரோ ஒருத்தர் அவர் எட்டி பார்க்குற மாதிரி இருக்குல்ல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. பெண்டா பார்த்தீங்கன்னா இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றிருக்காரு. இப்போது ஓப்பன் சேலஞ்சிங் விட போகிறாரு. அந்த ஓப்பன் சேலஞ்சிங் அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒரிஜினல் எல் கிராண்ட் அமெரிக்கானோ தானே. ஸோ ஓஜி எல் கிராண்ட் அமெரிக்கானோ வா அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி அவர் சொல்லும் போது ஒரிஜினல் இல்லாமல் வெறும் எல் கிராண்ட் அமெரிக்கானோ வான்னு சொல்கிறாரு. பார்த்தா வந்தது எல் கிராண்ட் அமெரிக்கானோ, அதாவது ஒரிஜினல் எல் கிராண்ட் அமெரிக்கானோ வரல, நம்ம எல் கிராண்ட் அமெரிக்கானோ வந்துட்டார். எப்போ நான் இவனை கூப்பிடலப்பா, அவனை தான் கூப்பிட்டேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல் கிராண்ட் அமெரிக்கானோ சொன்னீங்க, யார் வந்தாலும் சேலஞ்சர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த எல் கிராண்ட் அமெரிக்கானாக்கும் பெண்டாக்கும் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மேட்ச் ரொம்பவே நல்லா கொண்டு போகிறாங்க. இதில் ரேயோவோ அல்லது பிராவோவோ வேறு யாரோடைய டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா பெண்டா எல் கிராண்டே அமெரிக்கானாவை வீழ்த்தி தன்னுடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லி ரீட்டைன் பண்ணிட்டாரு. பெண்டா ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லி இன்றைக்கி ரீட்டைன் பண்ணியிருக்காரு. இது அவருடைய ஃபஸ்ட்டு டிஃபெண்டிங் அப்படிங்கிறத குறிப்பிடத்தகுந்த விஷயம். வீக்லியும் டிஃபெண்ட் பண்ணுவாராம், அதையும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் ஜட்ஜ்மெண்ட் டே காட்டுறாங்க. டாமினிக் செம்ம கோவத்தில் வந்து நிற்கிறாரு. எங்கப்பா போனால் ஃபின் பேலர் அவன்கிட்ட நல்லா பேசணும், நிறைய பிரச்சனைகள் இருக்குது, தீர்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம மெயின் ஸ்டேஜில் போய் பேசலாம், இப்போது இந்த இடத்துல வேண்டாம், நான் போய் ஃபின் பேலரை கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி தேடி மேக்டனும் அந்த இடத்த விட்டு போகிறாரு. எதுக்காக? ஃபின் பேலரை கூப்பிட்டதுக்காக. லிவ் மோர்கன் சொல்கிறாங்க, டாமி எதுவாக இருந்தாலும் பொறுமையாக யோசிப்பா, எதுனாலும் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நன்மை கிடைக்கும்? அதுக்கப்புறமா டேனோசனுடைய நேரம். டேனோசன் வராரு. வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் மத்தியில் ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறாரு. ஆக்சுவலி நீங்கள் டேனோசனை எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்கன்னு தெரில, பேசாமல் அந்த பொட்டியிலேயே அடக்கம் பண்ணிடுங்கப்பா, எதுக்கு வந்தானே தெரில, ஆற்றுத்தே பரவாயில்ல போல இருக்குது. அதுக்கப்புறமா ஜட்ஜ்மெண்ட் டேஸ் வராங்க. ஜட்ஜ்மெண்டில் இருக்கிற 2 பெண்கள், நடுவில் நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ. ஏன் எதிர 2 பாப்பா, அது இப்போ தான் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கணக்கு ரெடியாக இருக்குது போல இருக்குது. டாமினிக் மிஸ்டீரியோவும் பார்த்தீங்கன்னா ஃபின் பேலரை கூப்பிடுறாரு. ஃபின் பேலர் வராரு. வந்ததுக்கப்புறம் சொல்கிறார், நீ போன வாரம் மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் கேட்கும்போது வெப்பனை தெரிஞ்சிருந்தா இப்போ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை விட்டு போயிருக்காரு, இப்போ நீ தான் வந்து எப்படியாவது ஜென்ரல் மேனேஜர்கிட்ட பேசி இந்த இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் இப்போ நீ தான் வாங்கி தரணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஃபின் சொல்கிறாரு, மன்னிச்சுக்கோ, தப்பி என் மேலே தான், நான் ஒத்துக்கிறேன், பட் ஆனால் அதுக்குன்னு சொல்லிவிட்டு நான் போயெல்லாம் வாய்ப்பு கேட்க மாட்டேன், நான் பார்த்துக்கோ, எனக்கு ரொம்ப உன்னை பிடிக்கும், உன்னுடைய வளர்ச்சிக்காக நான் நிறைய இடமாக பாடுபட்டுக்கிறேன், இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் லாஸ்ட் இயர் வின் பண்ணதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணேன், ஆனால் நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், உங்கள் அப்பா சொன்ன வார்த்தை நிஜமாயிருட்டு, அதாவது உங்கள் அப்பா உன்னை எப்போ பார்த்தாலும் ஒரு சின்ன கோலப்பையன் அப்படின்னு சொல்லுவான்ல, லிட்டில் பிச்சுன்னு, அது இப்போ நிறைவேறிச்சு, நீ ஒரு லிட்டில் பிச்சு தான், அதாவது நீ ஒரு கோலப்பையன் தான் அப்படிங்கிற மாதிரி அழுத்தி சொல்ல டாமினிக்கு மண்டைக்கு மேலே கோவம் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா என்ன, டாமினிக் மிஸ்டீரியும் ஃபின் பேலரும் மாறி சண்டை போட பார்க்குறாங்க. ஃபின் பேலர் அடித்த அடியில் டாம் பறந்துட்டார்ல. ஸோ அப்போ தான் ஜேடி மேக்டனோ மற்றவங்களாம் தடுத்து நிறுத்துறாங்க. ஆனால் டாமினிக் துள்ளுவதோ இளமை மாதிரி பயங்கரமாக துள்ளி அடிக்க பார்க்குறாரு. ஆனால் ஃபின் பேலர் அதெல்லாம் தடுத்து நிறுத்துறாரு. ஒரு கட்டத்தில் ஃபின் பேலரை இதுக்கப்புறமா கட்டுப்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜேடி மேக்டோனாவே ஃபின் பேலர் அட்டாக் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து, பெண்கள் ஆண்கள் எல்லாருமே சேர்ந்து ஊடுகட்டி ஃபின் பேலர் அட்டாக் பண்ணுறாங்க. பார்க்கவே பரிதாபமாக இருக்குங்க. ஒரு காலத்தில் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுடைய வளர்ச்சிக்காக எப்படி அயலாது பாடுபட்டவர், அப்படி அயலாது பாடுபட்டவரையே இன்னைக்கு அயல்நாட்டில் அனுப்பிவிடுற மாதிரி அடித்து ஐயோ
பார்க்கவே பதாபமாக இருக்குதுங்க ஃபின் பேலர். பின்னு உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நினச்சி கூட பார்க்கலப்பா. டாமினிக் துரோகம் பண்ணுவான்னு தெரியும், இவனுக்கு எல்லாரும் சேர்ந்து துரோகம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. எல்லாருமே அட்டாக் பண்ணிவிட்டு இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஃபின் பேலரை ஜட்ஜ்மெண்ட் டே விட்டு வெளியே ஏற்றிட்டாங்க. இப்போது மற்ற எல்லாருமே சேர்ந்து ஜட்ஜ்மெண்ட் டேயாக இருக்கிறாங்க. ஸோ இனி ஃபின் பேலருடைய பழி வாங்கும் படலம் ஆரம்பிக்கும். டாமினிக் மிஸ்டருக்கு இதுக்கப்புறம் தாங்க இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம ஆவலிடம் எதிர்பார்த்த ஓபா ஃபெமிக்கும் ரோசேவுக்குமான மேட்ச் இது போன வாரமே நாளை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி ரூசேவ் ஓபா ஃபெமி அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த மேட்ச் ஒரு லென்த்தாக இருக்கும். ரூசேவ் நல்ல பொசிஷன் லெவலாக சண்டை போடுவார்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ரூசேவ் தான் இப்போ டபிள்யூக்கு இருக்கே பிடிக்கலையே. டபிள்யூ ஏதோ யூஸ் பண்ணுறோம், கான்ட்ராக்ட் எடுக்க வரைக்கும் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற லெவலில் தானே வச்சுருக்காங்க. அதனாலேயே இதில் ஓபா ஃபெமி ஒரு டாமினேட்டராக மேட்ச் ஆரம்பித்த ஒரு 5 நிமிஷத்துலேயே ரூசேவை வீழ்த்தி வின் பண்ணிட்டார். ஐயா ரூசேவ் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, ரசல்மேனியாவில் சான்ஸ்னாவே கலங்க விட்டவரையா, இதில் இப்படி பண்ணிட்டீங்களையா, சரி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இதில் ஓபா ஃபெமி வெற்றி பெற்று விட்டார். ஓபா ஃபெமியோட வளர்ச்சிக்காக பல தலைகள் அடிபடுது அப்படிங்கிறது உண்மைதான் போல இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு உங்கள் பீஸ்டன் கார்னர் ப்ராக் லெஸ்னர் வரப்போகிறார். இதை தொடர்ந்து உமன்ஸ் இன்டர் கார்னர் சாம்பியன்ஷிப் ஏஜே லீ வெர்சஸ் பெய்லிக்குள்ளே அஃபிஷியலி உமன்ஸ் இன்டர் கார்னர் சாம்பியன்ஷிப் மேட்ச் கன்ஃபார்ம் ஆகிருக்குது. அதுக்கப்புறமா ஓஜி வெர்சஸ் காஜி, எஸ் ஒல் கிராண்டே அமெரிக்கானோ வெர்சஸ் ஒரிஜினல் எல் கிராண்டே அமெரிக்கானோக்கான ஒரு மேட்ச். அதுக்கப்புறமா உங்கள் கைகள் ஒசத்தப்பட வேண்டிய நேரம், எஸ் ரோமன் ரெயின்ஸ் அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டாக வரப்போகிறார். அண்ட் இப்போ மெயின் ஈவென்ட் டைம் பெஸ்ட் இன் த வேர்ல்ட் சிஎம் பாங்கோடைய நேரம். சிஎம் பாங் இன்னைக்கு மக்கள் மத்தியில் பேசுறதுக்காக வராரு. அண்ட் நியூ கிராஃபிக்ஸை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. பெஸ்ட்டு வெர்சஸ் த வேர்ல்ட், பெஸ்ட் இன் த வேர்ல்டு வெர்சஸ் சிஎம் பாங்குக்கான ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்சுக்காக இப்போ அவர் பேசுறதுக்காக வந்திருக்காரு ரோமன் ரெயின்ஸை பற்றி. ஆக்சுவலி இந்த பேசுறது செக்மெண்ட்டை நம்ம ஒரு 10 நிமிஷம் வீடியோவாக ரெஸ்லிங் கிங் 2ல் ஒரு அப்லோட் பண்ணிட்டோம். இன்றைக்கி நடந்த பேசி தமிழ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ ரெஸ்லிங் கிங் 2வை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை, பார்க்கலன்னா அதில் பார்த்துக்கோங்க. இப்போ பங்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஊசோஸ் பிரதர்ஸ் வந்துட்டாங்க. ஊசோஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போன வாரம் என்னதான் இருந்தாலும் சகல நீ பேசுனது தப்பு, ரோமன் ரெயின்ஸை பற்றி பேசினேன், இருந்தாலும் அவங்க அப்பா இறந்து போன சீக் அவரை பற்றி பேசினேன், பிளட் லைன் ஃபேமிலியை பற்றி பேசினேன், தப்பாக பேசிட்டேன், மன்னிப்பு கேட்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லார். ஆனால் பங்கு நான் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும், எவனிடம் கேட்கிறார் கிறிஸ்டி, மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லார். நீ பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேளு, என் ஃபேமிலிலாம் உன் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது பங்க் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ்கிட்ட கை கொடுத்து, சரிப்பா நான் மன்னிப்பு கேட்குறேன், ஜிம்மி நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்குறேன், ஜே உன்ட்ட மன்னிப்பு கேட்குறேன். நான் எதுக்காக மன்னிப்பு கேட்குறேன்னா, போன வாரம் ரோமன் ரெயின்ஸ் வரும்போது நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அதாவது ரோமன் ரெயின்ஸ் பிளட் லைனை மட்டும் குப்பையாக யூஸ் பண்ணல, உங்கள் 2 பேரையும் குப்பையாட்டு தான் யூஸ் பண்ணா, நீங்கள் 2 பேரும் குப்பை தொட்டி அப்படிங்கிற மாதிரி ஓவராக பேசிட்டாரு. இதில் கடுப்பான ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் 2 பேருமே சேர்ந்து சிஎம் பாங்க அட்டாக் பண்ணிட்டாங்க. பேச்சுக்கு தான் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே பங்கோடைய ஒரு டேனிங்கோட பங்க் ஹீலா இல்லாட்டா பிளட் லைன் ஹீலிங்கான்னு தெரில, ஆனால் 2 பேரில் ஏதோ ஒருத்தர் பிளட் லைன்லோ இல்லை சிஎம் பங்க் டைன்லையோ ஏதோ ஒருத்தங்க ஹீல் கேரக்டராக மாறுறாங்க. அப்படி ஒரு டேனிங்கோடையே இன்னைக்கு மண்டே நைட்டாக முடிச்சிருக்கிறாங்க. ஸோ ரா எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சி லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் நண்பு.